நான் ஒருவேளை தமது உடன் பிறந்தவள் இல்லை என்றால்? அது உண்மை என்றால் நான் தம் உறவையை துறந்து விடுவேன். நானும் இந்த உறவை நிராகரிப்பேன். நாங்கள் பொய்யரைத்தோம் ஸ்ருதகீர்த்தி. உண்மையில் அதுபோல் எதுவும் நடக்கவில்லை. ஒருவேளை அவ்வாறு இருந்தாலும் எங்களின் தமக்கை மீது எண்ணளவு கூட அன்பு கூறிய போவதில்லை. இங்கு பாருங்கள் அக்கா, இனி எப்போதும் தாம் இவ்வாறு கூறாதீர்கள். ஒருவேளையும் உன்னை ஏமாற்ற பார்த்தாயா? என்று மதையின் குளிர்ச்சி கூட மனதிற்கு சுகமளிக்க மறுப்பதன் காரணம் என்ன? பரதனுக்கு தாங்கள் நிலவொளியை காண்பிக்கவா வரவழைத்தீர்கள்? அண்ணா, இது எனக்காகவா? பூரணத்துவம் பெற்ற மாவீரனாய் பரதன் அனைவருக்கும் தோற்றமளிக்கிறான். எந்த உத்தேசத்தோடு அனுப்பப்பட்டாயோ நன்முறையில் அது நிறைவுற்றது. விரல்கள் தூரிகையை ஸ்பரிசித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டன. என் மனமானது வண்ணக்கலவையை மறந்துவிட்டது. கால மாற்றத்தில் சூழல்கள் மாறுபடலாம், ஆற்றும் கடமை வேறுபடலாம். ஆனால் என் நிலையிலும் மனிதன் தன்னிலை மாறலாகாது. வண்ணக்கலவை என் அனுஜனான ஒன்னில் கலந்த அங்கமாகும். நல் நிம்மதியை வாரி வழங்க வல்லது. அனைவராலும் தன் மனதின் வண்ணக்கனவு காட்சிகளை வெண் வஸ்திரத்தில் வண்ணக்கலவை கொண்டு வெளிப்படுத்த இயலாது. தனித்துவம் ஒன்றை கொண்டவன் இறை அனுகிரகம் பெற்றவனாகிறான். யுகங்களின் தவமாய் மனங்களின் வரமாய் தரிசனம் தருமே ஹரியவன் முகமே. என்ன பரதா, இன்று நான் ஒரு சித்திரம் வரைகிறேன், தம்முடைய சித்திரம். ஆனால் பரதா, மறுக்க வேண்டாம். இங்கு வாருங்கள், இங்கு அமருங்கள்.